जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பக்தி தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். வண்டு ஸ்தோத்திரம். ஆதி வார்த்தை அந்தத்திலும். ஷட்பதி ஆரம்ப ஸ்லோகத்தில் அவிநயம் அபநய என்று தொடங்கினார். 6வது ஸ்லோகத்தை முடிக்கிற போதும் தரம் அபநய துவம் மே என்பதாக அதே அபநய என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார். ஆதி வார்த்தையே அந்தத்தில் வருவதால் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிவிடுகிறது, அதாவது வட்டம் பூர்த்தியாகி விடுகிறது. இது ஸ்தோத்திரத்தின் பூர்ணத்துவத்துக்கு அடையாளம். அபநய என்பதற்கு அப்புறம் துவம் மே என்ற 2 வார்த்தைகள் வந்தாலும் மேலே காட்டின மாதிரி எனக்கு மகாபயத்தை நீ போக்குவாயாக என்பதற்கு நேர் வாக்கியம் மே பரமம் தரம் துவம் அபநய என்று அபநயவை கடைசி வார்த்தையாக வைத்து முடிப்பதாகத்தான் இருக்கும். வசன நடையில் அப்படித்தான் இருக்கும். கவிதையானதால் அதன் லட்சணங்கள் பொருந்துவதற்காக இப்படி அபநயவை கொஞ்சம் முன்பே கொண்டு வந்து மே என்று முடிக்கும்படி ஆயிற்று. பகவத்கீதையில் இப்படியே தான் இருக்கிறது. இதிலே பகவானின் உபதேசம் 2ஆம் அத்தியாயத்தில் அசோச்யான் அன்ப சோச்சஸ்துவம் என்கிற 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது. கடைசியில் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தில் சர்வ தர்மான் பரிஜ்யத்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா என்று உபதேசத்தை முடிக்கிறார். இந்த 2ற்கும் முந்தியும் பிந்தியும் இருக்கிற ஸ்லோகங்கள் ப்ரிஃபேஸ், அதாவது முன்னுரை, எபிலாக் அதாவது பின்னுரைதான். சுச்ச சோச்சிய என்கிற வார்த்தைகள் வருத்தப்படுவதை குறிக்கும். முதலில் அசோச்சியான் அன்ப சோச்சஸ்துவம் என்றதற்கு வருத்தப்பட வேண்டாதவர் விஷயத்தில் நீ வீணுக்கு வருத்தப்படுகிறாய் என்று அர்த்தம். ஐயோ, இந்த கௌரவ சேனையை எப்படி கொள்வேன் என்று வருத்தப்பட்ட அர்ஜுனனிடம் தர்மத்தை உத்தேசித்து இந்த யுத்தம் நடந்தாக வேண்டியிருக்கிறது. பூபாரம் தீருவதற்காக இவர்கள் எல்லாரும் சம்ஹாரமாக வேண்டும் என்று ஏற்கனவே ஈஸ்வர சங்கல்பம் ஆகிவிட்டது. ஆகையால் நீ வருத்தப்பட வேண்டாதவர்களுக்காக அனாவசியமாக வருத்தப்படுகிறாய் என்று சொல்ல வந்த பகவான் அசோச்சியான் அன்ப சோச்சஸ்துவம் என்று ஆரம்பிக்கிறார். கடைசியில் முடிக்கிற போது எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு, அதாவது எல்லா தர்மங்களுக்கும் மேலாக என்னிடம் சரணாகதி பண்ணி நான் விட்ட வழி என்று இருந்துவிடு, நான் உன்னை சகல பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், இது நிச்சயம், ஆதலால் கொஞ்சம் கூட வருத்தப்படாதே என்று அர்ஜுனனுக்கு தன் வாக்குறுதியை கொடுக்கிற போது மா சுசஹ என்கிறார். மா சுச்சஹா என்றால் வருத்தப்படாதே என்று அர்த்தம். ஆரம்பத்தில் வந்த அசோச்ச, முடிந்த முடிவில் வரும் மா சுச்ச இரண்டும் ஒன்றேதான். சுச் என்கிற ரூட் தாது 2ற்கும் பொது. கீதையின் போலவே ஷட்பதியிலும் முதல் ஸ்லோக ஆரம்பத்தில் வந்த அபநய 6ஆம் ஸ்லோக முடிவிலும் வருகிறது. வினயமின்மையை போக்கு என்று ஆரம்பித்தவர் பயத்தை போக்கு என்று முடிக்கிறார். போக வேண்டியதை போக்கிக் கொள்ள வேண்டியது வர வேண்டியதை வரவழைத்துக் கொள்வதை விட முக்கியம். முதலில் இதை செய்து கொண்டால்தான் அப்புறம் அதை செய்து கொள்ள முடியும். செய்து கொள்வது போக்கிக் கொள்வது என்றாலும் அது நம்மால் ஆகிற காரியமா? இல்லை, அவனுடைய அருள்தான் அப்படி போக்க வைக்க வேண்டும். அதனால்தான் ஆரம்பம் முடிவு 2லும் போக வேண்டிய 2ஐ திமிரையும் பயத்தையும் போக்கு அபநய என்று வேண்டிக் கொள்கிறார். பயம் என்பது திமிருக்கு நேரெதிர். பூஞ்சை மனசை காட்டுவது. உத்தமமானவருக்கு திமிரும் இருக்காது, பூஞ்சையான பயங்காளித்தனமும் இருக்காது. நமக்கு 2ம் இருக்கிறது. சிலவற்றை குறித்து திமிர், சிலவற்றை குறித்து பயம் என்று இருக்கிறது. இது 2ஐயும் போக்கிக் கொள்ள பகவானை பிரார்த்திக்க சொல்லி கொடுக்கிறார் ஆச்சாரியாள். ஒரு ஸ்லோகத்தின் முடிவு வார்த்தை அடுத்ததன் ஆரம்பமாக இருப்பதைத்தான் அந்தாதி என்பது. உத்ருத நகவில் ஒரே ஸ்லோகத்துக்குள்ளேயே ஆச்சாரியாள்
அந்தாதி விளையாட்டு பண்ணியதை பார்த்தோம். இப்போது 6 ஸ்லோகம் கொண்ட முழு ஸ்தோத்திரத்துக்குமாக சேர்த்து முதல் வார்த்தையான அபநய என்பதையே கடைசியிலும் போட்டு ஒரு வினோதமான அந்தாதி பண்ணியிருப்பதை பார்க்கிறோம். முதல் வார்த்தை கடைசி வார்த்தை என்பதற்கு பதில் முதல் வினைச்சொல் கடைசி வினைச்சொல் என்று வைத்துக்கொள்வதுதான் இன்னும் சரியாயிருக்கும். முதல் வார்த்தை அவிநய என்பதே. அதை அடுத்து முதல் வினைச்சொல்லாக அபநய வருகிறது. கடைசி வார்த்தைகள் அபநய துவம் மே. அபநயவுக்கு அப்புறம் துவம் மே இருக்கிறது. ஆனால் வினைச்சொல்லில் எது கடைசி என்று பார்த்தால் அபநயதான். வேர்ப் என்பதை தமிழில் வினைச்சொல் என்றும் சம்ஸ்கிருதத்தில் கிரியாபதம் என்றும் சொல்கிறோம். இதிலிருந்து அது ஒரு வேலையை கொடுப்பது என்று தெரிகிறது. இப்படி நம்மை விடாமல் ஒரு வேலை வாங்குவதற்கே சூக்ஷ்மமாக இப்படி ஷட்பதி ஸ்தோத்திரம் முழுவதையும் வினை சொல்லால் ஒரு அந்தாதியாக ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறார் போல் இருக்கிறது. ஆரம்ப வேர்பை முடிவிலே போட்டதால் மறுபடியும் அவிநயம் அபநய என்று அந்தாதி கிரமத்திலே ஆரம்பி, அதாவது திரும்ப திரும்ப இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணு என்று வேலை கொடுக்கிற மாதிரி இருக்கிறது. பலஸ்ருதி போன்ற சரணாகதி விண்ணப்பம். இதற்கு அடுத்ததாக வரும் 7வது ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரத்தின் சிறப்பை பலனை சொல்கிற பலஸ்ருதி மாதிரியானது. ஷட்பதி என்றால் 6 செய்யுள்கள் என்று அர்த்தம் பண்ணினால் அது தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்தர பரமம் தரம் அபநய துவம்மே என்கிற ஸ்லோகத்தோடு முடிந்து விடுகிறது. ஜெயதேவர் பாடிய கீத கோவிந்தத்தில் உள்ள பாட்டுக்களை அஷ்டபதி என்பது எதனால்? அந்த பாட்டு ஒவ்வொன்றிலும் 8 அடிகள் இருப்பதனால்தானே. இவ்வாறு பதம் என்பது வார்த்தையை மட்டுமின்றி ஒரு முழு செய்யுளை ஸ்லோகத்தை குறிப்பிடுவதாகும் என்று முன்னேயே சொன்னேன். அஷ்டபதி என்பது 8 ஸ்லோகம் என்பது போல் ஷட்பதியும் 6ஆம் ஸ்லோகத்தோடு பூர்த்தியாகிவிட்டது என்று அர்த்தம். நூற்சிறப்பு அல்லது பயனை பலஸ்ருதி என்று சொல்கிற மரபுப்படியே 7வதாக ஒரு ஸ்லோகம் வருகிறது. கீதையில் பகவான் சொன்ன மாதிரியே ஆச்சாரியாலும் ஆதி வார்த்தையை அந்தத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? ஆச்சாரியால் கீதையின் மாடலை புத்திபூர்வமாக நினைத்தே, அதாவது கீதையை இந்த ஸ்தோத்திர அமைப்புக்கு முன்னோடி என்ற புத்திபூர்வமாக எண்ணியே இப்படி பதப்பிரயோகம் பண்ணியிருப்பார் போலிருக்கிறது என்று 7ஆம் ஸ்லோகத்தை பார்த்தால் தோன்றுகிறது. ஏனென்றால் இதிலே கீதையின் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சரணாகதியைத்தான் ஆச்சாரியாலும் சொல்கிறார். நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ இதி ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வசது என்பது ஷட்பதிக்கு பலஸ்ருதி மாதிரி உள்ள 7வது ஸ்லோகம். பலஸ்ருதி மாதிரி என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இதிலே ஆச்சாரியால் அசல் பலஸ்ருதியாக இந்த ஸ்துதிக்கு இன்னின்ன பலன் என்று உடைத்து சொல்லாமல் மறைமுகமாக நாம் ஊகித்து புரிந்து கொள்ளும் விதத்திலேயே பலனை சொல்லியிருப்பதால்தான். ரொம்பவும் வினயசீலரான நம் ஆச்சாரியால் சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி முதலியவற்றின் முடிவில் கூட இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் இப்படியாப்பட்ட பலன்கள் வரும் என்று பலஸ்ருதி சொல்லவில்லை, சூசனையாகவே தெரிவித்திருக்கிறார். நாராயண, நாராயணனே, கருணாமய, கருணை மயமானவனே, தாவகௌ சரணௌ, உன்னுடைய 2 பாதங்களை சரணம் கரவாணி, சரணமாக அடைக்கலமாக கொள்கிறேன். இதி, இப்படிப்பட்ட ஷட்பதி, ஷட்பதியானது மதியே, என்னுடைய வதன சரோஜே, வாய் என்கிற தாமரையில் சதா எப்பொழுதும் வசது, வசிக்கட்டும். ஷட்பதி ஸ்தோத்திரம் தம்முடைய வாக்கில் சதா இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் சொல்வதற்கு அர்த்தம், சற்று முன்னால் நான் சொன்னார் போல் அதை நாம் திரும்ப திரும்ப ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே. தாவகௌ சரணௌ என்கிற போது சரணௌ என்று சொல்ல வேண்டும். சரணம் கரவாணி என்னும் போது சங்கரன், சங்கு, சட்டை என்பதில் சொல்கிற சவாக சரணம் என்று சொல்ல வேண்டும். சரணம் என்றால் கால், சரணம் என்றால் அடைக்கலம், புகலிடம்.
துவைத்த விசிஷ்டாத்வைத்த அத்வைத்த வித்தியாசங்களை நினைக்காமல் பக்தி பரவசத்தில் எப்படி எப்படி பாவம் வருகிறதோ அப்படியெல்லாம் ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிக்கொண்டு போயிருக்கிறார் என்று நடுநடுவே தெரிந்தது அல்லவா? ஸ்வச்சமான அத்வைத்தம் என்று பார்த்தால் அதிலே சேராத சகுண பிரம்ம வர்ணனை, சமுத்திரத்துக்கு அலை அடக்கமானதே என்பதைப் போல ஈஸ்வரனுக்கு ஜீவன் அடங்கினவன் என்கிற தத்துவம் ஆகியவற்றை இந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருப்பதை பார்த்தோம். முடிக்கிற போதும் அத்வைத்தத்துக்கு முக்கியமான ஞான மார்க்கத்தை சொல்லாமல் பக்திக்கு பிரதானமாக இருக்கிற சரணாகதியைத்தான் சொல்லியிருக்கிறார். சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.